வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஃபயர்போல்ட்டோட ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கு. ஃபயர்போல்ட் ஹண்டர் ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதில் வந்து 2.01 இன்ச்சுக்கான ஒரு பெரிய மேசிவான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா சும்மா இதோட கீ ஸ்பெக்ஸ் தான் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே. இப்போ நான் இதோட சீலை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம வந்து நைஃப்பில் இந்த இவ்வளோ அப்படியே ஹேண்டில் இப்படி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் தான் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து வெளியே எடுப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் சார்ஜ் தி வாட்ச். ஓகே, சார்ஜ் போட்ட சொல்கிறதுக்கோசரம் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் இருக்குது. அப்புறம் யூசர் மேனுவல் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாமே இங்கே வந்து இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கானாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 months வந்து ஃப்ரீ போல், அதுவுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வாட்சுக்கு வந்து வருவோம். ஸோ நான் பிளாக் கலர் தான் வாங்கினேன். இதில் இவங்க சொல்லியிருக்க மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2 inchக்கான ஒரு மேசிவான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த வாட்சை வந்து செட்டப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த வாட்சோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீப் ஃபீலிங்லாம் இது வந்து கொடுக்கல. நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிங்கனால இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லைட் வெயிட்டாக இருக்கனால இதை போட்டுட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலாம். நமக்கு எந்த வித பிரச்சனையுமே வந்து இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராப் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் வரையில் பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு வந்து இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லா சென்சர்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அஃப்கோர்ஸ் மைக் இருக்கனால இதில் பார்த்தீங்கன்னா காலிங் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இருக்குது. பட் ஆனால் கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நம்ம அவ்வளோதான் வந்து எதிர்பார்க்க முடியும். அப்புறம் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா நல்லாவே வாட்டர் ப்ரூஃபாக வந்து இது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து டோட்டலாக வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 4 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளேன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து 2.01 இன்ச்சுக்கான ஒரு பெரிய மேசிவான டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதில் இந்த ஸ்மார்ட் வாட்சில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மேசிவான டிஸ்பிளே வந்து இருக்குது. பொதுவாக அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் 1.6 inch அப்படி இல்லைன்னா 1.7 inch வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து இருக்கும். ஆனால் 2 inch இருந்தது பார்த்தீங்கன்னா தான் ஃபஸ்ட் டைம். அப்புறம் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா எல்சிடி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எல்சிடி யூஸ் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வேறு லெவலில் வந்து இருக்குது. அப்புறம் மேக்ஸிமம் பிரைட்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு வந்து 450 nits வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அவுட்டோர் அப்போ பார்த்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக வந்து இருக்காது. அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லையும் பார்த்தீங்கன்னா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறனால நல்லா ஸ்மூத்தாக நல்லா வேறு லெவலில் வந்து இருக்குது. அப்புறம் இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் நமக்கு பார்த்தீங்கன்னா பெசல் ரொம்பவுமே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல சிமெட்ரிக்கலான பெசல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களால இவ்வளோ குட்டி ஃபார்ம் ஃபேக்டரில் இவ்வளோ பெரிய டிஸ்பிளே வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஓவரால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பர்பான டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட யூஐ பற்றி குயிக்காக பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ரைட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆக்டிவிட்டி, ஸ்லீப், அது மாதிரி ஷார்ட்கட் கீஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா இன்னுமே கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போய் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் மெனியூ வந்து இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஆப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஆக்டிவிட்டி ஆப், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது, ஹார்ட் ரேட் இருக்குது, SpO2 இருக்குது, அப்புறம் ஸ்லீப் டேட்டா, கால்குலேட்டர், அப்புறம் இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸசைஸ். ஸோ ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னுமா வேணும்னாலுமே நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்ரலாக 100க்கு மேலே வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் வந்து இருக்குது. ஸோ வெதர், மியூசிக், அது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து போர் அடிச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கேம்ஸ் கூட இந்த வாட்சில் வந்து விளையாண்டுக்கலாம். ஏன்னா டிஸ்பிளே பெருசாக இருக்கனால அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து பேசிக்கான ஃபீச்சர்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் அதெல்லாமே வந்து இருக்குது.
அப்புறம் கீழேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா இங்கே ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இங்கே வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வாட்ச் ஃபேஸ் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆஸ் யூசுவல் டச் அண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் வாட்ச் ஃபேஸஸ் தான் வந்து இருக்குது. நீங்கள் அந்த ஆப்பில் வந்து ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப் பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கும், ஸ்லீப் அந்த மாதிரி பேசிக்கான டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் எக்ஸசைஸ் அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து லொக்கேஷன் யூஸ் பண்ணி ப்ரிசைஸாக வந்து ட்ராக் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் டேட்டா. ஸோ இங்கே வந்து எக்ஸசைஸோட டேட்டாலாம் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறது வந்து இங்கே வந்து காமிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வாட்ச் ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த ஆப்லேருந்து எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் வருங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அலாரம் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா ஷட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கார்டுன்னு ஒன்று வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேவரட் கான்டாக்ட் அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அதரில் பார்த்தீங்கன்னா மற்ற டேட்டாஸ்லையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டைம் ஃபார்மேட்டு, யூனிட் சிஸ்டம் அதெல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வாட்ச்சில் ஏதாவது சாஃப்ட்வேர் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் செட் பண்ணிக்கணும் அந்த ஆப்ஷன்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நல்லா சிம்பிளாக நல்லா ஃபீச்சர் ரிச்சாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் நிறைய இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1500 rupeesக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 1500 rupeesக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. கால் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் வந்து சூப்பராக வந்து இருக்கனால தாராளமாக நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.